உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ வெளியில் கூட்டிகிட்டு போய் தான் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லும்போது, இந்த வாட்டி ஞாயிற்றுக்கிழமை பேசாமல் சந்தா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்கினே, நம்ம எல்லாம் இங்கே ஒன்றா சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. அதனால் இந்த ஐடியாவும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நீ வந்துருப்பா அப்படின்னு சொல்லும்போது, அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையே வந்துட்டு சந்தா வீட்டுக்கு அனீஷ் கூட்டிகிட்டு வந்து விடுறாரு. அப்போ அனுஷ் விட்டுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே இருங்க எங்கே போகிறீங்க, எல்லாருமே இருந்து ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அனீஷும் அங்கேயே இருந்துடுறாரு. அப்போ வந்துட்டு பல்லவனும் சந்தாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. வழக்கம் போல தமிழ் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி போகும்போது உடனே சந்தா சொல்லிடுறாங்க, வேண்டாம் வேண்டாம் நீ தப்பாக சொல்லி கொடுக்குற, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹிந்திலே சொல்லிடுறாங்க. உடனே அனீஷ் வந்து சொல்கிறாரு, நீ தப்பாக சொல்லித்தரேன்னு அவள் பயப்படுறா, எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்க வைக்கிறீல, அதனால நீ தமிழே சொல்லித்தர வேணான்னு சொல்கிறா அப்படின்னு இப்படி எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா சந்தா கிட்ட பல்லவன் கேட்குறாரு, உங்களுக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே சந்தா சொல்கிறாங்க, இல்லை எங்கள் ஊரில் வந்துட்டு எங்களுக்கு இருக்காங்க, அந்த அத்தை பையன் தான் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பிடிக்கல, அத்தை குடும்பம் அங்கே இருக்காங்க, ஆனால் இங்கேயும் எனக்கு ஒரு அத்தை மாமாவும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்போ சென்னையிலே உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் இருக்காங்க, ஆனால் அவங்கக்கிட்ட எப்போயாவது தான் நாங்கள் பேசுவோம், ஏதாவது ஒன்றுனா நாங்கள் எல்லாம் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி சரி, அப்போ அவங்க குடும்பம்லாம் எப்படி, அவங்களுக்கு பசங்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ வந்து அனீஷ் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அத்தைக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டே ஒரு கல்யாணம் ஆகிருந்தது, ஒரு பையன் இருந்தான், மாமா வந்து சின்ன வயசுலேயே அவங்க இறந்து போயிட்டாரு, அதனால் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பையனும் எங்கேயோ காண போட்டாங்க அவங்க, அதுக்கப்புறமா இப்போ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அதனால் அந்த அத்தை மாமாவும் தான் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தையெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வடநாட்டு பொண்ணும் பையனும் வந்துட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது அரசல் பரசலாக ஊருக்குள்ளே அங்கே பரவ ஆரம்பிச்சிருது. அப்போ வந்துட்டு நடேசன் வந்துட்டு டீ கடைக்கு போகும்போது அங்கே பார்த்தா நடேசன் காது படவே வந்துட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அது சரி, நடேசனை மாதிரியே அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பிறந்திருக்க மாதிரியே வந்துட்டு பிறந்திருக்கான் போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, நீ யாருப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அதான் மூத்தவன் இருக்கானே சேரன், கட்டட வேலைக்கெலாம் போவான்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த பையன் அமைதியாக போவான் வருவான், அவன் போகிறது வரதே தெரியாதே, நீ என்ன அவனை போய் இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அட போயா, நானும் அப்படி தான் நினச்சேன், ஆனால் அவனும் ஒரு வடநாட்டு பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போகிறான் போலக்கு, அந்த பொண்ணு கூட அவன் சுற்றுறது என்ன, அடாடாடா இப்போ வீட்டுக்கே கூட்டிகிட்டு வர்றது என்ன, கல்யாணத்தை பண்ணிட்டு பண்ண வேண்டியதானே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து நடேசனுக்கு ஒரு மாதிரி கோபமாக வருது. அங்கே கூடவே வந்து அவங்க அண்ணனும் உட்காந்துட்டு இருக்கும்போது அவரும் சேர்ந்து எகத்தாளமாக சிரிக்கிறாரு. இவனுங்கெல்லாம் எங்கே கல்யாணம் பண்ண போகிறாங்க, தப்பி தவறி ஏதோ அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, இவனுங்க ராசியாக அப்படி தான் போல இருக்குது, நல்லா கல்யாணம் பண்ண பண்ணுவானுங்க பாரு அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசும்போது நடேசனுக்கு இந்த இடத்துல கோவம் வந்துடுது. அவர் உடனே பார்த்துட்டு, என்னடா இது வரைக்கும் எதுவுமே வெளியில் சொல்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கியா, என் பையனுக்கு என்னடா குறைச்ச, அன்றைக்கி நைட் என்ன நடந்துச்சுன்னு திரும்ப சொல்லட்டுமா நான் எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் கேட்குறாரு. என்னடா இதையே சொல்லி நீ என்ன மிரட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓ நான் என்ன வெளியே சொல்லாமல் உனக்கிட்ட மிரட்டிட்டு இருக்கதா உனக்கு வந்து பிரச்சனையாக இருக்கா, அன்றைக்கி என் பையன் தேவன் தானடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. டக்குன்னு இவர் எழுந்து வந்துட்டு, டே நான் ஒரு வார்த்தைக்கு சொன்னால் உடனே நீ சொல்லிடுவியா, வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டுக்கு விறுவிறுன்னு கிளம்பி போயிடுறாரு. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டு இருந்தவங்கள டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. என்னடா என் பையன் வடநாட்டு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணால் என்ன, தமிழ்நாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணால் என்ன, அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டு போகிறான், உங்களுக்குலாம் அதில் என்ன பிரச்சனை, உங்ககிட்ட எதுக்காவது வந்து நின்னா அவன் வேலையை பார்த்துட்டு போங்கடா, அடுத்தவன் குடும்ப பிரச்சனைனா உடனே வந்து மூக்கம் நுழைச்சிருவானுங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவர் பட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தா எல்லாருமே அப்போ தான் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அவர் உள்ளே வந்தோடனே நிலா டக்குன்னு பார்த்துட்டு, அங்கிள் வாங்க உட்காருங்க எல்லாருமே சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. என்ன சாப்பிட உட்காந்துட்டிங்களா, என்ன இன்றைக்கி சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் இன்றைக்கி தமிழ்நாடு வடநாடு எல்லா ஸ்டைல்லையுமே சாப்பாடு இருக்கு அங்கிள் அப்படிங்கிறாங்க. ஓ சரிம்மா அந்த பொண்ணு சமைச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அங்கிள், நான் வேண்டான்னு தான் சொன்னேன், ஆனால் அந்த பொண்ணு சேர்ந்து வந்து சந்தாவுமே சமைச்சிட்டாங்க, எல்லாருமே சேர்ந்து தான் ஒன்றா சமைச்சோம் இன்றைக்கி அப்படிங்கிறாங்க. சரிம்மா சாப்பாடை போடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரின்னா அவங்க சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தா சந்தா வந்து சேரனை பார்க்குறதும், சேரன் வந்து சந்தாவை பார்க்குறதும், அப்படியே சிரிச்சிக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு நடேசன் அப்பா சாப்பிட்டுக்கிட்டே பார்க்குறாரு. சரி இப்போ 2 பேருக்குமே பிடிச்சி போயிருச்சு, இவனுக்கும் வயசாகிக்கிட்டே இருக்குது, எத்தனை நாளைக்கு இதை தள்ளி போடுறது, நம்மளே இந்த பேச்சை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டக்குன்னு கேட்குறாரு. ஏப்பா அனீஸ், என்ன உன் தங்கச்சிக்கு எப்போ தான் கல்யாணம் பண்ணுறதா நீ நினச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த இடத்துல எல்லாருமே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சேரன் திருன்னு முழிக்கிறாரு. சந்தாவுக்கு அப்படியே வெக்கமாக வருது. ஆனால் மற்றவங்கலாம் வந்து சோழன் பாண்டி பல்லவன் எல்லாருமே வந்துட்டு அப்படியே நம்மட்டு சிரிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. டேய் என்னடா அப்போ நான் என்ன காமெடியாக பண்ணிட்டேன், எல்லாரும் உட்காந்து சிரிக்கிறீங்க இப்போ தான் அப்படின்னோடனே, இல்லை அதுக்கு அண்ணனோட மூஞ்சில் எப்படி ரியாக்ஷன் வருதுன்னு பாருங்க, அதை பார்த்து தான் சிரித்தோம் அப்படிங்கிறாங்க. என்னங்கடா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் கேட்குறாரு. உடனே அனீஷ், உங்ககிட்ட தான் கேட்டேன் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைப்பா அது பண்ணணும் தான் அப்படின்னு சொல்லி இழுக்கிறாரு. என்ன பண்ணணுங்கன்னு இழுத்துட்டு இருக்க, நேராக நானே விஷயத்துக்கு வரேன், அதான் அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்குல்ல, பேசாமல் அவங்க 2 பேத்துக்கு கல்யாணத்தை பண்ணிவிடுவோமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வந்துச்சு சந்தாவுக்கு சிரிப்பு தாங்க முடியல. சேரனுக்கு டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி வெக்கமாக
வேகமாக வருது. அப்பா அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியும்டா, நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னாலும் எனக்கு அரச புரசலாக எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னோடனே, இல்லைப்பா உங்களுக்கு தான் இந்த மாதிரி பொண்ணு வேண்டான்னு சொன்னீங்களே அப்படிங்கிறாங்க. சரிடா, நான் அப்போ சொன்னேன், வடநாட்டுக்காரி ஒருத்தி வந்து அந்த மாதிரி இருந்தானா எல்லா பொண்ணுங்களும் அந்த மாதிரி இருக்குமா என்ன அப்படின்னு சொன்னோடனே இந்த இடத்துல பல்லவனுக்கு வந்துட்டு நம்ம அம்மாவை தானே இவர் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவம் வருது. ஸோ பல்லவன் வந்து அந்த டைமில் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது இவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவருக்கு ஒரு மாதிரி இருமல் வந்துடுது. அதோடய சேர்த்து தலையில் தட்டிக்கிட்டே வந்து செம்பல் லொட்டுன்னு கீழே வைக்கிறாரு. அதை பார்த்த உடனே நிலா புரிஞ்சுக்கிறாங்க பல்லவனுக்கு கோவம் வருது அப்படின்ட்டு. டேய் பல்லவா அப்படிங்கிறாங்க, பாருங்க நீ இந்த ஆள் எப்போ பாரு என்னையவே ஏதாவது சொல்லிட்டு எங்கள் அம்மா தானே இப்போ அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. பல்லவா அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா இந்த சைடு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. உடனே வந்துட்டு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, உனக்கு பிடிச்சிருக்குண்ணா அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தானே இருக்குது, பேசாமல் கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோம், நீங்களாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே எல்லாருமே எங்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான்ப்பா, அண்ணன் நல்லா இருந்தால் எங்களுக்கு என்ன பிரச்சனை, அண்ணன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, டேய் பாண்டி நீ எதுக்கு இவ்வளோ வேகமாக சொல்லணும்னு எனக்கு தெரியும்டா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, என்னடா இப்போ என்ன உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அண்ணனுக்கு ரூட்டு கிளியர் ஆனால் தானே ஓ ரூட்டு கிளியர் ஆகும், அதுக்காக தானே இப்போ நீ வேகமாக மண்டையாட்டுற அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு. உடனே இப்போ டக்குன்னு பாண்டி என்ன சொல்லிடுறாரு, டேய் இங்கே வாயேன் அப்படின்னோடனே என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாலும் சரி, அதுக்கடுத்ததா எனக்கு கல்யாணம் பண்ணாலும் சரி, நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தையெல்லாம் பெற்று நாங்கள் ஜாலியாக இருப்போம், ஆனால் நீ இப்படியே எங்களை பார்த்துட்டே உட்காந்துருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டே என்னடா குத்தி காட்டுறியா அப்படிங்கும்போது, குத்தியெல்லாம் காட்டலடா, நாங்கள் இதுக்கு மேலே தான் கல்யாணமே பண்ண போகிறோம், ஆனால் நாங்கள் வந்து சந்தோஷமாக தான் வாழ்கிறோம், ஆனால் நீ கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க கூட என்ன நீ வாழ்கிற, அவங்கள பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ ஏதாவது நடந்துக்கிறியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. புரியுதுடா, நீ எதை சொல்கிறேன்னு எனக்கு புரியுது. இந்த பிப்ரவரி 14க்குள்ளார அவங்களே அவங்களோட காதலை என்கிட்ட வந்து நான் சொல்ல வைக்கிறேன்டா. அந்த தாலியை வந்து அவங்களே அவங்க கழுத்தில் போடுவாங்க, நீ வேணால் பார்த்துக்கிட்டே இரு. உங்கள் எல்லார் கல்யாணத்துலேயும் அந்த தாலியை கழுத்தில் போட்டுட்டு என் பொண்டாட்டி அதான்டா நிலா வந்து நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரமாக இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிறத நிலா பார்க்குறாங்க. பார்த்துட்டு சாப்பிடும்போது என்னங்க நீங்கள் 2 பேர் மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ பேசுனா எல்லாரு கூடயும் பேசுங்க, அதனை நீங்கள் 2 பேர் மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்லி பாண்டி ஆரம்பிக்கிறாரு. டக்குன்னு வாயை பிடிச்சி ஒரு அமுத்திடுறாரு. ஐயோ இவங்களோட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ திரும்பவும் நடேசனப்பா ஆரம்பிக்கிறாரு. சரிப்பா அனீஷ், நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, அதனால ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம வந்து நிச்சயத்தை பண்ணிவிட்டு கல்யாணத்தையும் கையோட ஒரு பக்கத்துலேயே ஒரு நல்ல முகூர்த்தமாக பார்த்து நடத்திடலாம். இங்கே உங்களுக்கு சொந்த பந்தம் யாராவது இருந்துச்சுன்னா அவங்களே வர சொல்லுப்பா, நீங்கள் 2 பேர் மட்டும்தானே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அனீஷ் இருந்துட்டு, இல்லைங்கப்பா எங்களுக்கு வந்துட்டு சொந்தம்னு பார்த்தா எங்கள் ஊரில் இருக்கவங்க தான் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட முடியாது, ஏற்கனவே சந்தாவை அவன் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், அதனால கல்யாணத்துக்கு அவங்கள கூப்பிட முடியாது, நான் வேணா சென்னையில் இருக்க எங்கள் அத்தையும் மாமாவையும் வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஓ இங்கேயும் உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்க 2 பேர் மட்டும் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி அதுவும் நல்லது தான், பொண்ணுக்கு வந்து தாராவாத்து கொடுக்கும்போது எங்கள் முறைப்படி மாமா அத்தை இருக்கணும், அதனால் அவங்கள போய் வர சொல்லியிருப்பா சரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து வெளியே போயிடுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு அவங்க சந்தா வந்துட்டு அவங்கக்கிட்டேயும் சொல்லி அந்த நல்ல நாள் நிச்சயதார்த்தம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த நிச்சயதார்த்தத்தை வந்து அங்கே அவங்க குலதெய்வ கோயில் அங்கே ஐயனார் கோயிலே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே எல்லாருமே போனதுக்கப்புறமா பார்த்தா அங்கே வந்து கரெக்டாக அங்கே கோமலும் அந்த கோமலோட புருஷனும் வராங்க. அதை பார்த்த உடனே பல்லவனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆகுது. அதை பார்த்துட்டு வேகமாக போயிட்டு அம்மா அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி போயிடுறாரு. இவன் எங்கடா இவ்வளோ வேகமாக ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. கரெக்டாக கோமல் வரவும் கோமல் கிட்டே போயிடுறாங்க. இப்போ பல்லவனை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆயிடுது. இவன் எங்கே இங்கே அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கில் நிற்கிறாங்க. அம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க, எங்கம்மா போனீங்க, எதுக்குமா என்னை விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பாட்டுக்கு அழக ஆரம்பித்த உடனே பக்கத்தில் அவங்க புருஷன் நின்றுட்டு இருக்கதையும் பார்க்குறாங்க. ஆமாம் நீங்கள் எங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கோமல் கிட்டே கேட்கும்போது, நீ என்னடா பண்ணுற இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே என் அண்ணனோட நிச்சயதார்த்தம் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஓ அண்ணனுக்கா பெரியவனுக்கா சேரனுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னோடனே, பொண்ணு அப்படின்னோடனே, பொண்ணு சந்தா அவங்க உங்களை மாதிரி தான் அவங்களும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்போ வந்து ஷாக் ஆயிடுது. அப்போது சந்தா வந்துட்டு சேரனுக்கு தான் இது பண்ணியிருக்காங்க, அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. அனீஷ் டக்குன்னு இதை பார்த்துட்டு வேகமாக ஓடி வந்துடுறாரு. வாங்க அத்தை வாங்க மாமான்னு சொல்லிட்டு அப்படியே அவர் ஹிந்திலே வந்துட்டு வாங்க வாங்கன்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு அனீஷ் பையா உங்களுக்கு தெரியுமா எங்கள் அம்மாவை அப்படின்னோடனே, என்ன பல்லவா உங்கள் அம்மாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னோடனே, இவங்க என்னோட அத்தைப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது அவங்க வந்துட்டு கோமல் தான் வந்துட்டு அவங்களோட அத்தை அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வரும்போதே பார்த்தா கோமல் தயங்கி வராங்க. ஆனால் அந்த இடத்துல நடேசன் பார்க்கும்போது செம்ம கோவம் வந்துடுது. இவன் எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்து கத்துறாரு. டக்குன்னு வந்து அனீஷ் வந்து வேகமாக போய் சொல்கிறாரு, அவங்க தான் என்னோட அத்தை
அத்தை, அவர் தான் என்னோட மாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தவிர்க்கவே முடியலையே, சேரனுக்காக இதை நம்ம பொறுத்துட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அங்கிட்ட அவர் அமைதியாக நிற்கிறாரு. இப்போ இந்த இடத்துல பல்லவனுக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, ஏற்கனவே வந்து சந்தா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சந்தா வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு அத்தை இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி சின்ன வயசுலேயே வந்துட்டு அவங்க புருஷன் இறந்து போயிட்டாங்க, ஒரு பையன் இருந்தான், ஆனால் அந்த பையன் வந்து காணா போயிட்டானா, இப்போ 2வதா ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த பையன் காணா போயிட்டான் அப்படின்னா அது நம்மளை தான் சின்ன வயசுலேயே இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ புருஷன் இறந்து போயிட்டாருன்னு எதுக்கு சொல்லி இவங்க பொய் சொல்லி இப்போ இருக்கிறவங்க அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்களா, அப்போ நம்ம அப்பாவை தான் வந்து செத்து போயிட்டாருன்னு இவங்க சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த விஷயம்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தா பல்லவன் வந்து உம்முனே உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக போயிட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது இப்படி இருக்கிறதுனால சேரன் அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு டேய் பல்லவன் ஏன்டா அப்படியே உம்முனே இருக்கான் அப்படிங்கும்போது, தெரிலண்ணே அவங்க அம்மா பார்த்து சந்தோஷத்தில் எதுவும் இருக்கானோ என்னவோ அப்படின்னு. டேய் சந்தோஷம்னா மூஞ்சில் தெரியாதா, அவன் வேறு மாதிரி இருக்கான்டா, போய் முதல்ல என்னன்னு பாரு அப்படின்னு சொன்னோன்னே பாண்டி வேகமாக போகிறாரு. டேய் என்னடா ஆச்சு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைண்ணே அப்படிங்கிறாரு. ஹே என்னன்னு சொல்லு அப்படிங்கும்போது இப்போ சந்தா சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இதை கேட்கும்போது பாண்டிக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. எப்படி எதுக்காக அவங்க அப்படி சொன்னாங்க, நம்ம அப்பா உயிரோட தானே இருக்காரு, அப்போது இவங்க வந்து இவரை கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறனால தான் வந்துட்டு அப்பா வந்து அவங்கக்கிட்ட கோவமாக பேசினாரோ அப்படின்னோடனே, தெரியலடா இருக்கலாம், எனக்கும் இந்த விஷயத்தை பற்றி ஒன்றும் தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டுடுறாங்க. ஸோ நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. இந்த இடத்துல போய் பல்லவன் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறாரு. நில்லுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் முடிஞ்சிருச்சு இல்லைடா, என்னால் உன் கூட எல்லாம் இருக்க முடியாது பல்லவா, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் தான் உங்களை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு வந்துட்டு வேறு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால தான் இவர் வந்து உங்களை வந்து பேசினார் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் இவங்க என்கிட்ட சொன்னாங்க, சின்ன பிள்ளையிலே வந்துட்டு உங்களுக்கு புருஷன் இறந்து போயிட்டாரு, குழந்தை இருந்துச்சு காணா போயிடுச்சுன்னு அவங்க சொன்னாங்க, அந்த குழந்தை நான் தானே அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே திருன்னு முழிக்கும்போது சந்தா அனீஷ் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு ஆமாம் அந்த குழந்தை நீ தானா, அப்போ நீ தான் அது அப்படின்றாங்க. நான் வந்து காணாமலாம் போகலையே, இதோ எங்கள் அப்பா கூட தானே வளர்ந்தேன், இவங்க இங்கேருந்து தானே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவே அந்த இடத்துல ஒன்றுமே புரியல, எதுக்காக வந்துட்டு எங்கள் அப்பா செத்து போயிட்டாருன்னு சொல்லியிருக்கீங்க, எங்கள் அப்பா ஏதோ உயிரோட தானே இருக்காரு, அப்போ உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தேவைன்னா நீங்கள் பாட்டுக்கு போக வேண்டியதுன்னு, எதுக்கு உயிரோட இருக்கவரை வந்து செத்து போயிட்டாருன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்கும்போது, திரும்ப கேள்வி கேட்கும்போது இந்த இடத்துல கோமலால் பதிலே சொல்ல முடியல. அப்படியே ஒரு பீக்குக்கு போயிட்டு பல்லவன் கத்த ஆரம்பித்தோன்னே இந்த இடத்துல கோமல் வந்து டக்குன்னு உண்மையை சொல்லிடுறாங்க. இங்கே பாரு பல்லவா, அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை தான், எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவர் இறந்து போயிட்டாரு, நீ தான் அந்த குழந்தை அப்படிங்கிறாங்க. இறந்து போயிட்டாருன்னா இந்த தானே நின்றுட்டுருக்காரு, என்ன திரும்ப பொய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் பொய்யெல்லாம் சொல்லலை, உங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரா, என்னென்ன இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, இப்போது சேரனாலையும் சொல்ல முடியல, நிலாவாலையும் சொல்ல முடியல, நடேசன் அப்பாவாலையும் சொல்ல முடியல, அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு நிற்கிறாங்க. அப்போது இங்கே பாருங்கள், நீங்களாம் சேர்ந்து ஏதோ பொய் சொல்கிறீங்களா, இல்லை என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா, எல்லோரும் போய் என்கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும் அப்படிங்கும்போது இப்போ வந்து கோமல் சொல்லிடுறாங்க. இங்கே பாரு பல்லவா, இவர் உன் அப்பா கிடையாது, உன் அப்பா சின்ன பிள்ளையிலே இறந்து போயிட்டாரு, எனக்கு வேறு வழி இல்லை, அதனால தான் இவங்க வீட்டில் வந்து உன்னை நான் விட்டுட்டு இதோ நிற்கிறாரு, இவரை கல்யாணம் பண்ணிட்டு நான் போயிட்டேன்டா, போதுமா, இதுக்கு மேலே ஏதாவது நீ கேட்க போறியா அப்படிங்கிறாங்க. அப்போவே ஒரு இடத்துல அப்படியே ஒரு மாதிரி இடிஞ்ச மாதிரி ஆயிடுறாரு. டக்குன்னு எல்லாத்தையுமே பார்க்குறாரு. அப்போ சேரனுக்குலாம் அப்படியே கண்ணே கலங்குது, ஓடி போய் பிடிச்சிக்கிறாரு. அண்ணே பாருண்ணே, எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரா, அப்போது இது நாள் வரைக்கும் எனக்கு என் அம்மா தான் வேறன்னு நினச்சிட்டு இருந்தேன், அப்போது எனக்கு அப்பாவும் வேறையானே, நான் உங்கள் தம்பி இல்லையானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கண் கலங்குறாரு. டேய் இந்த விஷயம் எனக்கும் தெரியும்டா, நீ தேவையில்லாமல் போட்டு இது பண்ணாதடா அப்படின்னு சொன்ன உடனே தான் இப்போ சோழனுக்கும் பாண்டிக்குமே ஷாக் ஆகுது. என்னென்ன சொல்கிற, உனக்கும் தெரியுமா அப்படின்னோடனே, எனக்கு மட்டும் இல்லை நிலாவுக்கும் இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணி அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கும்போது, ஆமாம் பல்லவா, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல, உனக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்குது, அவர்கிட்ட மரியாதை இல்லாமலாம் பேசாத, இல்லாததை நினச்சி கவலைப்படாதன்னு உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, இருக்கிறவங்கள நினச்சி சந்தோஷப்படுறான்னு நான் சொன்னேன்ல, அதனால தான் அங்கிள் மேலே எனக்கு பெரிய மரியாதையே வந்துச்சுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நடேசன் அப்பாவை பார்க்கவே முடியல பல்லவனால். ஸோ இந்த விஷயத்த கோமல் சொல்லிட்டதுனால நடேசன் அப்பாவுக்கு ரொம்பவுமே கோவம் வருது. அவர் நேராக வந்து, ஏய் என்னப்பா எல்லாத்தையும் ஏதாவது சொல்லிட்டில்ல, அவன் மனசை கஷ்டப்படுத்திட்டில்ல, இன்னும் எதுக்கு நின்றுட்டு இருக்க, கிளம்பு அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வெறும் 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ பல்லவன் வந்து வேகமாக ஓடி போய் நடேசனோட கால் கிட்ட போய் உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டே என்னடா பண்ணிட்டு இருக்க, எந்திரிடா முதல்ல அப்படிங்கிறாரு. இல்லை நான் உங்களை என்னென்னமோ பேசியிருக்கேன், உங்களை செத்து போடலாம் கூட அன்றைக்கி திட்டினேன், எங்கள் அம்மா வந்து வெளியே போனது காரணம் நீங்கள் தான், அப்படி இப்படிலாம் நான் பேசினேன், அப்பெல்லாம் கூட நீங்கள் என்ன ஒரு வார்த்தை கூட பேசலையே, இதே உண்மையான அப்பாவாக இருந்திருந்தா கூட என்ன எதுக்குடா நீ செத்து போக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பாங்க, ஆனால் நீங்கள் என்ன ஒரு வார்த்தை கூட பேசலைல்ல, எல்லாரும் என்னை எப்படி பார்த்துட்டு இருந்திருக்கீங்க, இதெல்லாம் தெரியாமல் நான் தான் வந்துட்டு இல்லாததை நினச்சி அப்படிலாம் இருந்திருக்கேன், ஆனாலும் உங்களுக்குலாம் ரொம்ப பெரிய மனசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ எல்லாருமே டக்குன்னு ஓடி போய் பல்லவனை பிடிச்சிக்கிறாங்க. டேய் விடுடா, நீ யார் என்ன சொன்னா என்னடா, நீ எங்களோட தம்பி தானடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆறுதல் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சேரன் சந்தா கல்யாணம் மூலமாவது அவங்க வந்துட்டு இந்த வடநாட்டுக்காரங்க அப்படிங்கிற
அப்படிங்கறனால அவங்களோட ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஸோ இது மூலமாவது நடேசனப்பா பண்ணியிருக்க இவ்வளோ பெரிய தியாகம் அப்படிங்கிறது வந்து பல்லவனுக்கு தெரிய வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.